என்னாச்சு துர்கா? இல்ல துர்கா, இந்த புஷ்பா கெட்டவளா இருப்பான்னு நினைச்சேன். ஆனா கேடு கெட்டவளா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. என்ன சொல்ற துர்கா? இந்த புஷ்பா காசில இருந்து வரல, சென்ட்ரல் ஜெயில இருந்து வந்திருக்கா. ஐயோ, ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிற திருடி கொள்ளக்காரி. சிஸ்டர், நான் சொன்னது சரியா போச்சு பாத்தீங்களா? புஷ்பா பத்தின அத்தனை டீடைல்ஸையும் இவ புட்டுல வைக்கிறா. எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டா போல இருக்குது. நம்ம புஷ்பா இனிமே ஃபயர் இல்ல, வெறும் புஷ் தான். புஷ்பா கேஸ்ல லிங்க புடிச்சு எங்க நம்ம முன்னாடி வந்து நிப்பாளோன்னு பயமா இருக்குது சிஸ்டர். வாயை முடிக்கிட்டு பேசாம இருக்க மாட்டேன். ஆபத்து வந்துருச்சுன்னு சொல்றேன், என்ன வாயப்பட சொல்றீங்களே? ஏற்கனவே ஏகப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன்ல இவ மேல கம்ப்ளைண்ட் இருக்கு. கடைசியா நகை கடையில கொள்ளையடிச்சு கேஸ்ல மாட்டிக்கிட்டு ஜெயில இருந்து ஜாமீன்ல வெளியே வந்திருக்கா. எல்லாத்தையும் சொல்றா. ஐயோ, அவ்வளவுதான், சோழி முடிச்சு போச்சு. அவ்வளவுதானா? இல்ல மிச்சம் மீதி ஏதாவது வச்சிருக்கியா? என்ன சிஸ்டர், இவ கதை முடிஞ்சு போச்சுன்னு பார்த்தா தைரியமா அசராம அடிக்கிறா. சிஸ்டர், உண்மையிலேயே நம்ம புஷ் ஃபயர் தான் போல இருக்குது. அவ ஏதோ பிளான் பண்ணிட்டா. எப்படி சமாளிக்கிறான்னு பாப்போம். நீ பேசாம இரு. என்னவோ நீ பாட்டுக்கு வந்த, கோவில்ல சாமி ஆடி குறி சொல்ற மாதிரி ஏதேதோ குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்க. ஏய், நீ ஒரு கிரிமினல். உன்னை பத்தி என்ன பாராட்டு பத்திரமா படிக்க முடியும்? உன்னோட கிரைம் ஹிஸ்டரி தானே சொல்ல முடியும். என் மேல உள்ள கோவத்துல என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்ப நீ திட்டம் போட்டு தப்பா எதையோ சொல்லிக்கிட்டு இருக்க. நான் ஒன்னும் தப்பாலாம் சொல்லல, உண்மையதான் சொல்றேன். ஏய் துர்கா, நீ ஏதோ உள்நோக்கத்தோட தான் இதையெல்லாம் பண்ணிட்டு இருக்க. நான் நல்ல நோக்கத்துல தான் பேசிட்டு இருக்கேன். இவ யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்க. யாருன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் பேசுறேன். ஐயோ, ஏய் போதும், நிறுத்து. புஷ்பா மேல வைக்கிற குற்றச்சாட்டுக்கெல்லாம் உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு? அப்பா, ப்ரூஃப் இல்லாம நான் பேசல. நான் சொன்ன எல்லாத்துக்கும் என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. நானும் அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் ஆண்டி. சூர்யா மனச மாத்தி அவனை உன் கழுத்துல தாலி கட்ட வைக்க என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. என்ன பிளான் ஆண்டி? அந்த சூர்யா கிட்ட அவன் ஆபீஸ்க்கு கிளம்பும் போது நானும் கூட வரேன்னு சொல்லி அவன் கூட போ. இதுதான் என்னுடைய பிளான். சூப்பர் ஆண்டி. சிஸ்டர், உங்ககிட்ட கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குது சிஸ்டர். இத பண்ணாலே நம்ம சூர்யா மாப்பிள்ள ஆட்டோமேட்டிக்கா நம்ம புஷ் கழுத்துல தாலியை கட்டி போடுவான். அதுக்கப்புறம் அந்த துர்காவால ஜென்மத்துக்கு இந்த வீட்டுக்குள்ள வரவே முடியாது சிஸ்டர். துர்கா, துர்கா வா ஹாசினி. என்ன துர்கா, ஏதோ யோசனையில இருக்க? நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? நீலாம் என்ன டிஸ்டர்ப் பண்ணல. நம்ம எல்லாருக்குமே டிஸ்டர்பா இருக்காளே அந்த புஷ்பா, அவளை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நானும் அவ விஷயமா தான் உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். அம்மா, வீட்ல யாரும் இல்லையா? அக்காவும் அம்மாவும் வெளியே போயிருக்காங்க. ஓ, வெளியில போயிருக்காங்களா? ஆமா துர்கா, நீ அந்த புஷ்பா பத்தி சொன்ன விஷயங்கள்லாம் உண்மைதானா? அவ ஜெயிலுக்கு போயிட்டு தான் வந்திருக்காளா? ஆமா ஹாசினி, நாம அன்னைக்கு கோயிலுக்கு கூட்டிட்டு போகும்போது கோயிலுக்கு வந்த கமிஷனரை பார்த்து இவ ஹைட் ஆகுறா. அதுல சந்தேகப்பட்டுதான் அவ போட்டோவை கொடுத்து எங்க டிபார்ட்மெண்ட்ல விசாரிக்க சொன்ன.
அது மூலமா கிடைச்ச தகவல் தான் இதெல்லாம். புஷ்பாவை பத்தி நான் சொன்ன எல்லா தகவலும் உண்மையானதுதான். ஆனா அத்தனையும் அவ சாமர்த்தியமா திசை திருப்பிட்டான். அதான் அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன். அந்த புஷ்பா பெரிய தில்லாலங்கடியா இருப்பான்னு நினைச்சேன். ஆனா இவ்ளோ பெரிய கிரிமினலா இருக்காளே. இதுல மோஸ்ட் வாண்டட் அக்யூஸ்டா வேற இருக்கா. இந்த அசிங்கத்தை கொண்டு வந்து வீட்ல வேற வச்சிருக்காங்க. ஆமா ஹசினி, இவ எப்படி வீட்டுக்குள்ள வந்தா? யார் மூலமா வந்தா? அந்த மாயாதான். காசில இருந்து உங்களுக்கு ஏதோ தெரிஞ்சவங்களோட பொண்ணு கொஞ்ச நாள் வீட்ல தங்கி இருக்கட்டும்னு சூரிய மாமா கிட்ட சொல்லி தங்க வச்சிட்டாங்க. மாயாவே தாராவா இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. மாயாவோ தாராவோ அது அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல அந்த திருடி வீட்ல இருக்க கூடாது. அவளை வீட்டை விட்டு வெளியே அமுச்சு விடணும். அது நடக்காது. என்ன இன்ஸ்பெக்டர் மேடம், என்ன வீட்டை விட்டு அனுப்ப நீங்க கலெக்ட் பண்ண என்னோட ஐடென்டிட்டி, ஆதாரம், உண்மை இது எல்லாத்தையும் எப்படி காலி பண்ணனு பாத்தியா? இப்ப வாக்குமூலம் கொடுக்கறேன், நல்லா கேட்டுக்கோ. நான் ஃப்ராடு தான், 420 தான், பேங்க் ராபர் தான், ஜெயில்ல வாழ்ற பறவை தான். துர்கா மேடம், உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இப்ப நான் வீட்டுக்கு வந்தது சூர்யா, குழந்தை, செத்து போன மாதிரி இவங்களெல்லாம் பிடிக்கும்னு நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறது லவ்ல இல்ல, அவர்கிட்ட இருக்கிற பணத்துக்காக. நான் ஒருத்தி இருக்கிற வரைக்கும் நீ நினைக்கிறது நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன்.